الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في القرآن العظيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். எல்லாம் வல்ல கண்ணியமிக்க ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் தன் திருமறையில் இந்த தூதர் உங்களிடம் எதை கொண்டு வந்தாரோ, எதை எடுத்து சொன்னாரோ அவற்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எதை விட்டும் உங்களை தடுத்தாரோ அதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், அவன் மிக கடுமையாக தண்டிப்பவன் என்று கூறியிருப்பதை உங்கள் முன்னால் நினைவூட்ட கடமைப்பட்டவளாக எனது உரையை நான் ஆரம்பிக்கிறேன். மனிதகுல வழிகாட்டியான இஸ்லாமிய மார்க்கம் தன்னுடைய திருமறை குர்ஆன் மூலமாகவும் அல்லாஹ்வின் இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகவும் ஒரு மனிதனின் சொல், செயல், பழக்க வழக்கங்கள் ஆகியவை அனைத்தும் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை தெள்ள தெளிவாக விளக்குகிறது. அதிலும் ஒரு மனிதனின் செயல்கள் தீயவையாக அமைந்தால் அவன் மறுமையிலே என்ன தண்டனை பெற வேண்டும், என்ன நிலைக்கு ஆளாகுவான் என்பதையும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவேதான் இந்த நேரத்தில் நம்முடைய செயல்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை விளக்கும் முகமாக குற்றங்களும் தண்டனைகளும் எனும் தலைப்பு நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்திலே நான் சில குற்றங்கள் குறித்தும் அதற்கு இறைவன் மறுமையில் வழங்குகின்ற தண்டனைகள் குறித்தும் கூற இருக்கிறேன். பொதுவா குற்றங்கள் அப்படின்னு சொன்னா கொலை, கொள்ளை இந்த மாதிரியான பெரிய பெரிய விஷயங்கள் தான் குற்றங்கள் ஆகுமா? கிடையாது, அப்படிதானே? ஒரு மனிதன் தன்னுடைய சொல்லாலோ செயலாலோ பழக்க வழக்கங்களாலோ இறைவனுடைய கோபத்திற்கு வெறுப்பிற்கு உள்ளாகக்கூடிய செயல்களை அல்லது தண்டனைக்குரிய குற்றங்களை அவன் தவறுகளை செய்யும் போது அது குற்றங்களாக நாளை மறுமையில் இறைவனின் தண்டனையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயலாக அமைந்து விடுகின்றது. ஒரு சில விஷயங்களை நாம் தவறு தான், இது குற்றம் அப்படின்னு கூட பெருசாக நினச்சி பார்க்காம இருப்போம். நம்முடைய வாழ்க்கை அப்படியே ஏதோ ஒரு இதில் போயிட்டே இருக்கும். அப்போ இந்த விஷயங்களை நாம் அடிக்கடி நினச்சி பார்க்கணும், நம்முடைய செயல்கள் எப்படியெல்லாம் இருக்குது. அதுக்காக தான் இந்த தலைப்பு இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொதுவாகவே சஹாபாக்கள் மத்தியில் காலையில் கேட்பாங்க, இன்னைக்கு உங்களில் யாராவது கனவு கண்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போது சஹாபாக்கள் கனவு கண்டதை பற்றி சொன்னாங்கன்னா அல்லாஹ் என்ன நாடுகிறானோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் தினந்தோறும் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ ஒரு நாள் நபிகள் நாயகம் மக்கள் மத்தியில் கேட்குறாங்க, காலை நேரத்தில், இன்னைக்கு நீங்கள் யாராவது கனவு கண்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த மக்கள்
இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும்போது ரசூலா சொல்றாங்க, நான் இன்னைக்கு ஒரு கனவு கண்டேன். என்ன சொல்றாங்க? நான் இன்னைக்கு ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத ரசூல்லா டீட்டெயிலாக சொல்றாங்க. ரசூல்லா காணக்கூடிய கனவும் நம்ம காணக்கூடிய கனவும் ஒரே மாதிரியா இல்லை, அப்படிதானே? ரசூல்லா அல்லாஹ்வுடைய தூதர். இப்போ அவங்க காணக்கூடிய கனவு என்பது அது இறை செய்தியினுடைய ஒரு வெளிப்பாடு. இப்போ ரசூல்லா சொல்றாங்க, என்னை 2 மனிதர்கள் அழைச்சிட்டு போறாங்க, ஒரு புனித பூமிக்கு அழைச்சிட்டு போறாங்க. என்னுடைய கையை பிடிச்சி வாங்கன்னு சொல்லி 2 பேர் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது அங்க ஒரு மனிதர் உட்கார்ந்திருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஒரு மனிதர் நின்றுட்டு அவர்கிட்ட இரும்பாலான கொக்கிகள் இருக்குது. என்ன இருக்குது? இரும்பாலான கொக்கிகள் இருக்குது. அந்த கொக்கியை வச்சு அந்த மனிதர் என்ன செய்யறான்னா, உட்கார்ந்திருக்கிற மனிதரனுடைய தாடையில குத்துறாரு. தாடைனா என்னன்னு தெரியும்ல? இந்த பகுதியில குத்தும் போது அது அவருடைய பிடரி வழியாக வெளியே வருது. இந்த பக்கம் குத்திட்டு திரும்ப இன்னொரு கொக்கி எடுத்து மறுபுறம் குத்துறாரு. குத்தும் போது அதுவும் இதே மாதிரி வெளியே வருது. இந்த பக்கம் சரியாயிருது. திரும்பவும் கொக்கி எடுத்து குத்துறாரு. அப்ப இப்படி கொக்கியால குத்தும் போது அது பிடரி வர வெளியே வருது. எங்கேருந்து வருது? சும்மா குத்தல்ல அந்த மனிதருக்கு அது அதிகமான வலியை கொடுக்குது. இறைவனுடைய ஒரு தண்டனையாக ரசூலா அது சொல்லி காட்டுறாங்க. அவர் குத்தும் போது அந்த மனிதருக்கு அதிகமான வலி இருக்குது. அந்த இரும்பு கொக்கியால குத்தும் போது தாடைகளை கிழிச்சிட்டு பிடரி வழியாக வெளியே வருது. ரொம்ப பயங்கரமான ஒரு வேதனை அந்த மனிதனுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. ரசூல்லா இதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இது என்ன நடக்குது இங்க? ஏன் இந்த மனிதருக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு கேட்கும்போது அந்த 2 பேரும் சொல்றாங்க, நீங்க நடங்க அப்படின்னு சொல்றாங்க. ரசூல்லாவை கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. திரும்ப ரசூலுல்லாவை கூட்டிட்டு போகும்போது அங்க ஒரு மனிதர் படுத்திருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஒரு மனிதர் நிக்கிறாரு. அந்த மனிதர் என்ன செய்யறாருன்னா, ஒரு பெரிய பாறாங்கல்லை எடுத்து படுத்திருக்கக்கூடிய மனிதனுடைய தலையில போடுறாரு. போட்டா என்ன ஆகும்? பாறாங்கல் எடுத்து தலையில போட்டா என்ன ஆகும்? மண்டை அப்படியே செதஞ்சு சின்ன பின்னமாகுது. அந்த கல் உருண்டு ஓடுது. அந்த எரிஞ்ச நபர் திரும்ப போய் அந்த கல்லை எடுத்துட்டு வரவும் திரும்பவும் இந்த தலை திரும்பவும் எறிகிறார். ஏன் சரியாகுது? திரும்பவும் அந்த தண்டனை தொடர்ந்து கொடுக்கப்படுது. வலிக்காம ஒன்றும் இல்லை, அந்த மனிதனின் தலை எறியப்பட்டு சிதையும் போதெல்லாம் கடுமையான வலி வேதனை அந்த நபருக்கு கிடைக்குது. அப்ப திரும்பவும் கல்லை போட்டு எறிகிறாரு, மண்டை உடையுது. அந்த நபருக்கு அதிகமான வலியும் வேதனையும் இருக்குது. திரும்ப தலை சரியாகுது, திரும்பவும் எறியப்படுது. ரசூல்லா இதை பார்த்துட்டு முதல்ல பார்த்தது அவர் அப்படி ஒரு கொடுமையான வலி, அடுத்து இது ஒரு தண்டனை. ரசூல்லா இதை பார்த்துட்டு என்ன ஆச்சு, எதுக்காக தண்டனை கொடுக்கப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த 2 பேரும் சொல்றாங்க, நீங்க நடங்க சொல்லிட்டு, நடங்க உங்களுக்கு சொல்லலாம் நடங்கன்னு சொல்லிட்டு திரும்ப கூட்டிட்டு போறாங்க. ரசூல்லா போறாங்க. ஒரு அடுப்பு மாதிரியான ஒரு பொந்து இருக்குது. அந்த பொந்து எப்படி இருக்கும்னா, கீழ்ப்பகுதி ரொம்ப அகலமானதா இருக்குது, மேல் பகுதி அந்த பாத்திரத்து அந்த அடுப்பு மாதிரியான அந்த செட்டப்புக்கு மேல் பகுதி சின்ன வாய் தான் இருக்குது, கீழே அவ்வளோ பெருசா இருக்குது. அதுல நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அப்போ நிறைய மக்கள் விழுந்து கிடக்குறாங்க. அதை பார்க்கவே ரொம்ப இத மாதிரி இருக்குது. அந்த அடுப்புக்கு கீழே தீ மூட்டப்படுது. உஷ்ணம் கூடும்போது அந்த உள்பக்கம் கிடக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எப்படியாவது நீந்தி நம்ம வெளியே சாடிடணும்னு மேல் பக்கத்துக்கு வரும்போது வெளியேற முடியாதுல்ல, கூள மாதிரியான ஒரு திரும்ப இழுத்து உள்ளேயே தூக்கி அந்த நெருப்புலையே தூக்கி போடப்படுறாங்க. அந்த வெப்பத்திலேயே போடப்பட்டு அவங்க திரும்ப மேலே ஏறி போறாங்க, திரும்ப உள்ள வந்து விழுறாங்க. இப்படி அதுல கடக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டுட்டே இருக்குது. ரசூல்லா கேட்குறாங்க, எதனால இந்த தண்டனை கொடுக்கப்படுது சொல்லுங்க போது, நீங்க நடங்க அடுத்து இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கூட்டிட்டு போறாங்க. ரசூல்லாவுடைய கையை பிடிச்சி ரசூல்லா போறாங்க. அங்க போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்த்ததையெல்லாம் விட ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு தண்டனை. ரத்த ஆறு. என்னது? ரத்த ஆறு ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு நாம பாக்குற மாதிரியான ஆறுல ரத்த ஆறு ஓடிட்டு இருக்குது. அந்த ரத்த ஆத்துல நடுப்பகுதியில ஒருத்தன் நிக்கிறான். நின்றுட்டு என்ன செய்யறான்னா, அவனுக்கு அதுல நரக தண்டனை, அவனுக்கு அதுல நிக்க முடியல. இந்த ஆத்த கடந்து நம்ம மறுபக்கம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீந்தி வாரான். கரையில நிக்கக்கூடிய ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னா,
கல் எடுத்து வாயிலே போட்டு எறிகிறாரு. அந்த வலியை அவனால தாங்க முடியல. அந்த ஆத்துக்கு நடுப்பகுதியில திரும்பவும் வந்து விழுறான். அதுல நீந்தி 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 திரும்பவும் வெளியே வர பாக்குறான், முடியல. அவன் திரும்பவும் நடுப்பகுதிக்கே வந்து விழுறான். அப்போ இந்த 4 விதமான நிகழ்வுகள் ரசூல்லா பாக்குறாங்க. இதுக்கு அப்புறமா கடைசியா ரசூல்லா கேட்குறாங்க, என்னன்னு சொல்லுங்க, இவங்களுக்கு எதனால இந்த தண்டனை கொடுக்கப்படுதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த 2 பேரும் சொல்றாங்க, நீங்க பார்த்த சம்பவங்களுக்கான விளக்கம் என்ன தெரியுமா? முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? தாடை குத்தப்படுது, அப்படிதானே? எதனால குத்தப்படுது தெரியுமா? கேட்டிருக்கீங்களா இந்த ஹதீஸ்ல? பொய் பேசக்கூடியவன். பொய் எதனால பேசுறோம்? வாய் மூலமா தானே பேசுறோம். உண்மையை வாய் மூலமா உண்மையை பேசலாம், பொய்யும் பேசலாம். ஆனா உண்மையை பேசினா இறைவன் விரும்பக்கூடிய பண்பு, பொய் பேசினா இறைவனின் கோபத்துக்குரிய வெறுப்புக்குரிய ஒரு பண்பு. அது அந்த பொய் பேசக்கூடிய நபருக்கு தான் வாயால தானே நீ பேசுன, அல்லாஹ் மறுமையில தண்டனை கொடுப்பானா. ரசூல்லா நமக்கு எச்சரிக்கையாகவே அந்த கனவை சொல்லி காட்டுறாங்க. இரும்பாலான கொக்கிகளால் பொய் பேசக்கூடியவங்க, என்ன கேட்டாலும் பொய், சின்ன விஷயத்துக்கும் பொய், பெரிய விஷயமா இருந்தாலும் பொய், சாதாரண அற்ப காரணங்களுக்கு எல்லாம் அந்த நேரத்தில் நம்ம செஞ்ச விஷயத்த ஒத்துக்கிறதுக்கு கூச்சப்பட்டுட்டு இல்லை இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு மாற்றி பேசுகிறோம், பொய் பேசுகிறோமா. அப்படி சின்ன சின்ன அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் பொய் பேசக்கூடியவன் இறைவனிடம் இவன் ஒரு பொய்யன் என்று எழுதப்படுகிறான். கல்லாப், பொய்யே பேசிட்டு இருக்கிறவன் எப்படி எழுதப்படுறான்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவன் ஒரு பொய்யன் என்று எழுதப்படுகிறான். அவனுக்கு மறுமையில் கொக்கிகளால் தாடை வழியாக குத்தி கிழிக்கப்பட்டு பிடரி வழியாக வரக்கூடிய அந்த தண்டனை வழங்கப்பட்டு கொண்டே இருக்குது. அடுத்த 2வது நபர் யாரை பார்த்தோம்? பாறாங்கல்லால தலை சிதைக்கப்படுது. இந்த இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அப்படிதானே? ஏன் சிதைக்கப்பட்டுச்சு? கடமையான தொழுகையை தொழாமல் உறங்கியவர், அப்படிதானே? குரானை கற்றவர், மார்க்க விஷயங்களை அறிந்தவர். அவர் என்ன செஞ்சாரு? எல்லாத்தையும் படிச்சாரு, எழுதினாரு, மார்க் எடுத்தாரு, பெரிய படிப்பாளின் பேரும் எடுத்தாரு. ஆனா அதன்படி செயல்பட்டானா? இல்ல. என்ன செஞ்சானா? நைட்டு ஃபுல்லா தூங்குனா, பகல்ல அதை செயல்படுத்தவும் இல்லை. அந்த ஹதீஸிலேயே சொல்லப்படுது, இரவில் நன்றாக தூங்கினார், பகலிலும் அவர் எதையும் செயல்படுத்தவில்லை. தான் கற்ற குரான் படி கல்விப்படி அவன் செயல்படவில்லை. அதனால் பாறாங்கல்லால தலை சிதைக்கப்படுது, சின்ன பின்னமாகுது நம்ம மண்டை. நினைச்சு பாருங்க, தலையில ஒரு சின்ன அடிபட்டா நம்மளால தாங்க முடியுமா? ஒரு மண்டையே மொத்தமாக சிதையக்கூடிய அளவுக்கு பாறாங்கல்லால எரியப்பட்டு வலி கிடைக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு குற்றத்துக்குரிய தண்டனைக்குரிய செயலாக இருக்கும் அது. அடுத்து 3வது அந்த இதை பாருங்க. 3வது யாரை பார்த்தோம்? குடுவை போல அடுப்புக்குள்ள கிடக்குறாங்கல்ல, அவங்க இந்த உலகத்தில் வாழும்போது தவறான பழக்க வழக்கங்கள், விபச்சாரம் போன்ற தவறுகள் செய்தவர்கள், அதனால அவங்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கடைசியா என்ன பார்த்தோம்? ரத்த ஆத்துல ஒருத்தன் நீந்திட்டே இருக்கிறான், அவனால வெளியே வட முடிஞ்சுதா? முடியல. கல்லால் எரியப்படும் போது திரும்பவும் ரத்த ஆற்றுக்குள்ளே விழுறான். இவனுக்கு ஏன் இந்த தண்டனை அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, வட்டி சாப்பிடக்கூடியவன், வட்டிக்கு விட்டு செல்வத்தை சேர்த்தான். ரசூலுல்லாஹ் சொல்லும்போது வட்டிக்கு விடக்கூடியவன், அந்த வட்டியை வாங்கக்கூடியவன், அந்த வட்டிக்கு நானும் சாட்சி எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு எழுதக்கூடியவன், எல்லாருமே பாவத்தில் சமமானவர்கள், எல்லாருக்கும் ஒரே தண்டனை தான். ஏதோ குடும்ப சூழ்நிலையால கொஞ்சம் நம்ம 10,000 ரூபா கேட்டுனா 12,000 ரூபா தாரேன்னு சொன்னான், அவங்கிட்ட நம்ம பணத்தை கொண்டு போடுறோம், நமக்கு 2,000 ரூபா லாபம் கிடைக்குதுன்னு நம்ம செய்யலாம். ஆனா அது வட்டிக்குரிய ஒரு இறைவன் வியாபாரம் செய்வதை ஹலாலாக்கி இருக்கிறான். ஆனால் வட்டியை இறைவன் தடுத்திருக்கிறான். மறுமையில் தண்டனைக்குரிய ஒரு குற்றம் அது. புரியுதா? அப்போ 4 குற்றங்களை பத்தி பார்த்துட்டோமா? அடுத்ததா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒட்டு கேட்கக்கூடியவர்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு. ஒட்டு கேட்கறதுன்னா என்னன்னு தெரியுமா? ஒட்டு கேட்கறதுன்னா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தெரியும் தானே? பெரிய பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியுது. ஒட்டு கேட்கறதுன்னா மற்றவங்க பேசுறாங்க, கொஞ்சம் பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, அவர்கள் பேசுவதை அடுத்தவங்க கேட்க கூடாதுன்னு நினைச்சு ஏதோ ஒரு விஷயத்த பேசுறாங்க. நீங்க கூடி கெட்ட விஷயத்த ஒளிச்சு பேசுவீங்களே, அதை பத்தி சொல்லப்படல.
பொதுவாக ஒரு விஷயத்தை பத்தி இங்க சொல்லப்படுது. ஒரு கூட்டம் பேசுறாங்க, பிறர் கேட்க கூடாதுன்னு நினைச்சு ஒரு விஷயத்தை பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரியறதுக்காக தன் காதை தாழ்த்தி கேட்கிறானே, ஒட்டு கேட்கிறானே என்ன பேசுறாங்க அப்படின்னு. அவனுக்கு நாளை மறுமையில் ஈயம் உருக்கி காதில் ஊற்றப்படும். ஈயம்னா என்னன்னு தெரியுமா? ஈயம் பித்தளை பாத்திரம் அந்த மாதிரி, அது ஒரு மெட்டல். அதை ஹை இதில் டெம்பரேச்சரில் வச்சு உருக்குவாங்க. உருகி அது உருகுனா ரொம்ப அடர்த்தியான ஒரு இது, ரொம்ப நேரத்துக்கு அதனுடைய சூடு போவாது. வெப்பத்தில் ரொம்ப ஹை ஹீட்டு கொடுத்து தான் அதை என்ன செய்வாங்க, உருக்குறது. உருக்குனா அதனுடைய வெப்பம் என்ன செய்யாதான், அந்த அளவுக்கு சீக்கிரத்தில் அதனுடைய வெப்பம் போகாது, நின்றுட்டே இருக்கு. ஏன்னா அது மெட்டல்ல. அந்த ஈயத்தில் அவ்வளோ ஹீட்டை தாங்கக்கூடிய சக்தி இருக்கு. அந்த ஈயத்தை உருக்கி காதுக்குள்ள ஊத்துனா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. வெறுமனே காதால கேட்டுட்டு போகக்கூடிய விஷயங்கள் கிடையாது. இதெல்லாம் நம்முடைய மனசுல கடைசி நேரம் வரைக்கும் இது எப்பவுமே நினைவுல இருக்கணும். அப்போ ஒருத்தவங்க மற்றவங்க பேசிட்டு இருக்கிறாங்கன்னா நமக்கு தேவையில்லாத விஷயத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, மூக்க நுழைக்க கூடாது. அவங்க என்ன பேசுறாங்கன்னு காது கொடுத்து பிறர் சொல்வதை ஒட்டு கேட்டு கொண்டு இருந்தால் மறுமையில் அந்த ஈயத்தை காய்ச்சி என்ன செய்யப்படுமா, காதில் ஊற்றப்படும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, காணாத கனதை காணாத கனவு கண்டிருக்கவே மாட்டாங்க. ஆனா என்ன செய்வாங்க, நான் ஒரு கனவு கண்டேன், இப்படிலாம் இருந்துச்சு, அப்படிலாம் இருந்துச்சு. ஒரு சில பேர் பேச்சு சுவாரஸ்யத்துக்காக வேண்டி என்ன செய்வாங்க, காணாத ஒரு கனவை கண்டதா சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டா பேச்சு போயிட்டே இருக்கும். நான் ஒரு கனவு இப்படின்னெல்லாம் எல்லாம் புழுகி அடிச்சு விடுறது, அப்ப காணாத கனவை கண்டதாக சொன்னால் அவங்களுக்கு என்ன தண்டனை மறுமையில கிடைக்குமா, 2 வார் கோதுமைகளை அல்லாஹ் கையில கொடுத்துருவான். வார் கோதுமைனா முழு கோதுமை 2 கோதுமையை கையில கொடுத்து இது 2ஐயும் ஒன்னோட ஒண்ணு ஜாயின் பண்ணி முடிச்சு போடு. கயிறா இருந்தா முடிச்சு போடலாம், நூலா இருந்தா முடிச்சு போடலாம். கோதுமை 2 கோதுமையை ஒண்ணு சேர்த்து முடிச்சு போட முடியுமா? முடியாது தானே. அப்ப அந்த மனிதனால் அதை செய்யவும் முடியாது. ஒருபோதும் அவன் என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த 2 கோதுமையும் ஒன்னா சேர்த்து அவனால முடிச்சு போடவும் முடியாது. அவனுடைய வேதனையும் குறைக்கப்படாது. எப்படி அவனால முடிச்சு போட முடியாதோ அதே போல அவனுடைய வேதனையும் குறையாது, தண்டனை குறையாது. அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். புகாரில 7042வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸ். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உதுவை பூரணமாக ஒழுங்கா செய்யாம அவசரமா செஞ்சுட்டு போவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு தண்டனை இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. ரசூல்லா வைலுன் லில் அகாபி மினன் நார், குதிகால்களுக்கு கேடு உண்டாகட்டும். வைலுன் லில் அகாபி மினன் நார், குதிகால்கள் உடையவர்களுக்கு கேடு உண்டாகட்டும், குதிகால்களுக்கு எல்லாம் கேடு உண்டாகட்டும், நரகத்தினுடைய நெருப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க, நரகம் தீண்டும் அப்படின்னு. இப்போ 3 தடவை ரசூல்லா சொல்லும் போது சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே யாருக்கு குதிகால்களுக்கு நரகத்தினுடைய தண்டனை இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ரசூல்லா சொல்றாங்க, எவன் ஒருவன் உது செய்யும் போது உடல் உறுப்புகளை ஒழுங்கான முறையில் கழுவி தூய்மையாக்காமல் இந்த குதிகால்களை காலில் தண்ணியை சும்மா கோரி ஊத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. டக்குன்னு உது செஞ்சுட்டு வேலையை முடிச்சுட்டு போகணும். தொழுகை சொல்லிட்டாங்கல்ல அம்மா என்ன செஞ்சாங்க, தொழுகை சொல்லிட்டு உது போன மாதிரி இருக்கு, எப்பமா உது செஞ்சுட்டு வந்தா அதுக்கு முன்ன தொழுதே முடிச்சிடுவாங்க. நான் உதுவும் செஞ்சாச்சு, தொழுதும் ஆச்சு, முடிஞ்சு ஒரு செகண்ட் கூட ஆகாது. அப்படி படப்படப்படான்னு தண்ணியை கோரி கையில ஊத்தணுமா கால ஊத்தணும் முகத்தை கழுவு நம்ம முடிஞ்சுன்னு வந்துட்டே இருந்தா அப்ப ரசூலா சொல்றாங்க, அவசரமாக உது செய்கிறான், உதுவை பூரணமாக செய்யாமல் சும்மா கால தண்ணி குதிகால்களை எல்லாம் தேய்ச்சி கழுவுறது கிடையாது. இப்படி அவசரமாக உது செய்து கொண்டு வருகிறானே அவனுக்கு தான் குதிகால்களை நாளை மறுமையில் என்ன செய்யும், நரகம் தீண்டும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அடுத்ததா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேரை பத்தி சொல்லி காட்டுறாங்க. எத்தனை பேரை? 3 பேர். 3 பேர்னா வெறும் 3 பேர் தான் கிடையாது, இந்த 3 விதமான தப்பை செய்யக்கூடிய எல்லாரையும் அது குறிக்கும். நபிகள் நாயகம் சொல்லும் போது சலாசத்துன் 3 கூட்டம் இருக்கிறார்கள், லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களிடம் பேச மாட்டான், வலா யன்துரு இலைஹிம் அவர்களை பார்க்க மாட்டான், வலா யுஸக்கீஹிம் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான்.
அருமை நாள்ல 3 சாரார் இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்கள ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அவங்க கிட்ட பேசவும் மாட்டான், அவங்கள தூய்மைப்படுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது, அல்லாஹ்வின் தூதரே அப்படியா, அவங்க நஷ்டம் அடைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு பெரிய இழப்பு உண்டாயிருச்சு அப்படிதானே? அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் கருணையும் இருந்தாதான் நம்ம மறுமையில் என்ன செய்ய முடியும்? சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். அப்ப இறைவன் நம்மளை பார்க்க மாட்டான், பேச மாட்டானா என்ன அர்த்தம்? இறைவனுடைய கோபம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே பெரிய இழப்புக்குள்ளாயிட்டாங்க, நஷ்டம் அடைஞ்சிட்டாங்க, யார் அவங்க, எதனால இந்த இது அப்படின்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தமது ஆடையை தரையில் இழுபடுமாறு இழுத்து செல்பவர்கள், நடந்து செல்பவர்கள். இதுல ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். சிலவங்களுக்கு ட்ரெஸ் போட்டது கொஞ்சம் நீளம் கூடுதலா இருக்கும், அவங்க விரும்பி போட்டதா இருக்காது, நீ இதை வெட்டுனா தச்சா சரியாவாது அப்படிங்கிறதுக்காக வேற வழி இல்லாம போட்டிருப்பாங்க. இப்போ ரசூல்லா ஆடையை தரையில் இழுபடுமாறு நடந்து செல்லக்கூடியவர்கள்னு சொல்றாங்களே, அது யாரை குறிக்கும்னா பெருமையோட, அகம்பாவத்தோட, கர்வத்தோட, நான் தான் பெரியவன் சொல்லிட்டு ஒரு சில பேர்த்த பார்த்தாலே தெரியும், அவங்க தரையில் ஆடை என்ன செய்வாங்க, இழுபடுற மாதிரி இழுத்துக்கிட்டு போவாங்க, அவங்களுடைய பெருமையின் ஒரு அடையாளமா. இவர்களை அல்லாஹ் மறுமை நாளில் என்ன செய்ய மாட்டான், ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். இன்னொரு நபர் யாரு அப்படின்னு கேட்கும்போது, தான் செய்த உதவியை சொல்லி காட்டக்கூடியவர்கள். பிறருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அந்த ஹெல்ப் பண்ணின விஷயத்த சொல்லி காட்டிகிட்டே இருப்பாங்க. நான் அவனுக்கு அது கொடுத்ததுனால தான், நான் அவளுக்கு அது கொடுத்ததுனால தான் என்ன விஷயமே நடந்தது கிட்டியா, சரியான நேரத்தில் நான் மட்டும் இந்த ஹெல்ப்பை பண்ணலைன்னா ஒரு ஆள் 2 பேர் இல்லை, ஊரில் உள்ள எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிடும். உனக்கு அவதான் இதை தந்தாளா, அவதான் இருந்தா, எல்லாருக்கும் தான் உதவியை செஞ்சுட்டு என்ன சொல்லுவாங்க, வலது கரம் செய்த தர்மத்தை இடது கரம் அறியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிறருக்கு நம்ம ஒரு உதவி செஞ்சுட்டு அதை சொல்லி காட்டணும்னா அந்த உதவியை நாம் செய்வதற்காக எந்த ஒரு பிரதிபலனும் நமக்கு மறுமையில் கிடைக்காது. அப்போ அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு செயல், அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயல், செஞ்ச ஒரு உதவி பண்ணினதை அதை சொல்லி காட்டுறது. அடுத்ததா 3வது ஒரு கூட்டத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், தன்னிடம் இருக்கக்கூடிய சரக்கை விற்பனை செய்யற, பொய் சத்தியம் பண்ணி சத்தியம் பண்றேன்னா சூப்பரா இருக்கு, இந்த சாதனத்தை மட்டும் நீங்க வாங்கிட்டு போங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், வீட்டுக்கு போனா எதுக்கு தான் இந்த சாதனத்தை நம்ம வாங்கினோன்னு ஒரு பிரயோஜனமும் இல்லாத குப்பை மாதிரி ஆயிரும். நான் இதை இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கினேன், உண்மையில சத்தியமா நான் எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கினேன் தெரியுமா, உங்களுக்கு வேண்டி நான் குறைச்சி தரேன், நல்ல சாதனம் கொண்டு போங்க என்ன சொல்லிட்டு சில ஆட்கள் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? உண்மையிலே அந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த ஒர்த்து இருந்தால் பிரச்சனை இல்லை, பொய்யா சத்தியம் பண்ணி இப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மறுமை நாளில் இறைவனின் கோபம் என்ன செஞ்சிடும், அவர்கள் மீது உறுதியாகிவிடும். அது மட்டும் இல்லை, பொய் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது பொய் பேசக்கூடியவர்களுக்கு இழிவுபடுத்தும் வேதனை உண்டு அப்படின்னு சொல்லிட்டும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பொய் சொல்றது, ரசூல்லா இப்படி சொல்லி இருக்காங்க, இது ஆமா மார்க்கம், இதுதான் மார்க்கம், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு விஷயத்தை இஸ்லாத்தின் பெயரால் சொல்லி மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்குறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது, மன் கதிப அலைய முத்தஅம்மிதன், எவன் என் மீது வேண்டுமென்றே பொய் உரைக்கிறானோ ஃபல் யதபவ்வ மக்அதஹு மினன்னார், அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக ஆக்கி கொள்ளட்டும், அவனுடைய இருப்பிடம் நரகம்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னதா நம்ம சொல்றோம்னா அது உண்மையமா மட்டும் இருக்கணும். மொத்தத்தில் என்ன செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடியதை இஸ்லாம் மிக கடுமையாக எதிர்க்குது. பொய் என்ற பண்பு நம்முடைய வாழ்க்கையினுடைய எந்த கட்டத்திலையும் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அடுத்ததா மேக்சிமம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், உயிரினங்களிடம் கருணை இல்லாமல் நடந்துக்கிறது. பூனை சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு பெண்மணி மறுமை நாளில் ஒரு பூனை விஷயத்துக்காக வேண்டி தண்டனை கொடுக்கப்படுறா, துன்புறுத்தப்படுறா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் மறுமை நாள் அந்த பெண்ணிடம் சொல்வானாம், நீ இந்த பூனையை கட்டி போட்ட, பூனை என்ன செஞ்ச, கட்டி வச்சிருந்த, அடைச்சு போட்டிருந்த, அதுக்கு
சாப்பாடும் நீ கொடுக்கவில்லை, அதை திறந்து விடவும் இல்லை. பூமியில் மேய்ந்து சாப்பாடை சாப்பிடட்டும்னு அதை நீ திறந்தும் விடல, அதுக்கு நீ சாப்பாடும் கொடுக்கல, அது செத்து போகக்கூடிய அளவுக்கு நீ அதை கவனிக்காம அடைச்சு போட்டிருந்தேன்னு சொன்னா அப்போ உயிரினங்களிடம் கருணை இல்லாம நடந்துக்கிறது, அப்படித்தானே? இப்படிப்பட்டவங்களையும் என்ன கிடைக்குமா? மறுமையில் இதுக்காக வேண்டி பிற உயிரினங்களிடம் கருணை இல்லாமல் நடந்து கொண்டால் இறைவனினுடைய தண்டனை கிடைக்கும். இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். உயிரினங்களை கருணை இல்லாம நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம வீட்டில் பாச்சாம்பள்ளி, செலந்தி பூச்சி இதெல்லாம் வருதுல, இதெல்லாம் அடிக்கக்கூடாதா? அடிச்சு கொல்லக்கூடாதா? கொல்லலாம், அப்படிதானே? நமக்கு தீங்கிழைக்கக்கூடிய, நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னா அதை நம்ம அடிச்சு கொல்றதுல எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை, அதை இறைவன் தண்டிக்க மாட்டேன். ஆனா படைச்ச அல்லாஹ்வுக்கே தெரியும்ல. ஆனா தேவையே இல்லாம அல்பமான சில அப்பாவியான ஜீவ ஜந்துக்களை என்ன செய்யக்கூடாது? வளர்த்துறேங்கிற பேரை நாம கஷ்டப்படுத்தக்கூடாது. அதுதான் இந்த இடத்துல என்ன செய்யறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. சரி, இப்படி நம்ம ஒரு சில விஷயங்கள் தவறு, அப்படி குற்றம் தான் அப்படின்னு தெரியாமலே செஞ்சுட்டு இருப்போம். இந்த மாதிரியான விஷயத்துக்கு கூட இஸ்லாம் மறுமையில் தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. ஆனா இதையும் மீறி இதாவது இறைவன் ஒரு சில தவறுகளுக்கு தண்டனை கொடுப்பான். நரகத்துல போட்டவங்களை கூட அல்லாஹ் என்ன செய்வான்? தன்னுடைய கையால் வாரி எடுப்பான். ஒரு கூட்டத்தை வாரி எடுத்து மாஉல் ஹயா, அந்த உயிர் ஜீவ நீர்ல போடும் போதே அவங்க புதுப்பொலிவு பெற்று சொர்க்கத்துக்குரியவங்கள ஆயிடுவாங்க. ஆனா இன்னும் ஒரு சில பேரை பத்தி இஸ்லாம் சொல்லுது, அவங்களுக்கு நிரந்தர நரகம், அவங்களுக்கு நிரந்தர நரகம். நரகத்தினுடைய தண்டனை பெற்றுட்டு சொர்க்கத்துக்கு போலாமான்னு கேட்டா முடியாது, நிரந்தரமாக நரகத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட சொல்லி காட்டுது. அதுல முதல்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அல்லாஹுவை நம்ப மறுப்பது, அல்லாஹ்வை ஏக இறைவனாக நம்ப மறுத்து அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்யென கருதி நிராகரித்து அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அவர்கள் நிரந்தர நரகத்துக்குரியவர்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும்போது, இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன ஃபீ நாரி ஜஹன்னம காலிதீன ஃபீஹா. நிராகரிக்கக்கூடியவர்கள், பொய்யை மறுக்கக்கூடியவர்கள், ஏக இறைவனை மறுக்கக்கூடியவர்கள், ஃபீ நாரி ஜஹன்னம், அவர்கள் நரக நெருப்பில் இருப்பார்கள், காலிதீன ஃபீஹா, அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். வமை யஸில்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்கின்றாரோ, வ யதஅத்த ஹுதூதஹு, அவனுடைய வரம்புகளை மீறி நடக்கின்றாரோ, யுதுகில்ஹு நாரன் காலிதன் ஃபீஹா, அவர் நரகில் நுழைவிக்கப்படுவார், அதில் அவர் நிரந்தரமாக இருப்பார். வலஹு அஸாபும் முபீன், அவனுக்கு பகிரங்கமான வேதனை இருக்குது. இப்போ முதல்ல அல்லாஹ்வை மறுக்கிறது, அல்லாஹ்வுடைய வசனங்களை எல்லாம் நம்ம திருமறை குர்ஆனின் வசனம்னு ஒன்று சொல்லப்பட்டா அதை நாம என்ன செய்யணும்? முழுமையாக நம்பிக்கை கொள்ளணும். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து வாழணும். இதற்கு மாற்றமாக நடந்தால் நரகம் என்பது மட்டுமல்ல, நிரந்தரமாக தான் நரகில் தான் இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொல்லும்போது, வட்டி வாங்கியவர்கள் இருக்கிறாங்களே, வட்டி வாங்கியவர்கள் தான் செய்தது தவறு, வட்டி இஸ்லாம் தடுக்குது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட உடனே என்ன செய்யணும்? அதில் இருந்து மீண்டிடணும். அவரிலே இருந்து கொண்டே இருந்தார்கள் என்று சொன்னால் அதன் காரணமாக அவர்கள் மறுமையில் தண்டிக்கப்படுவார்கள். வட்டி வாங்கியவர்கள் நிரந்தரமாக நரகத்திலே தான் இருக்கணும். அது எந்த வடிவிலாக இருந்தாலும் சரி, வட்டியை நாம் சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் அது எந்த வடிவில் இருந்தாலும் சரி நிரந்தரமாக நரகத்திற்குரிய செயல். அதிலே இந்த மீண்டு இறைவனிடம் நாம் பாவ மன்னிப்பு தேடிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் கடந்த சென்ற விஷயங்களை எல்லாம் மன்னிச்சிருவான். அதே மாதிரி நயவஞ்சகத்தனம், நயவஞ்சகத்தனத்தை பத்தி சொல்லும்போது, நயவஞ்சகம்னா என்னது? அவங்கள பார்க்கும்போது ஒரு விதமா பேசுறது, இவங்களை பார்க்கும்போது இன்னொரு மாதிரி பேசுறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்தாங்க, காஃபிர்களிடம் அவங்களுக்கு சாதகமா பேசுவாங்க, முஸ்லிம்களை பார்த்தா அவங்களுக்கு சாதகமா பேசுவாங்க. இப்ப ரெட்டை வேடம் போடக்கூடியவன், இவனை தான் நயவஞ்சகத்தனம்னு சொல்றது. புரியுதாமா? அப்போ இவங்களை பத்தி என்ன சொல்லப்படுது? இன்னல் முனாஃபிகீன கானூ மின் தர்கில் அஸ்ஃபல், அவர்கள் நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பார்கள். யாரு? நயவஞ்சகத்தோடு நடந்துக்கிறவங்க. அவங்கள பார்த்தாலும் நல்ல மாதிரி நடந்துப்பாங்க, இவங்களை பார்த்தாலும் ரெட்டை வேடம் போடக்கூடியவர்கள். இவங்க நரகத்தின் அடித்தட்டில் இருப்பார்கள் என்பது மட்டுமில்ல, நிரந்தரமாக நரகத்திற்கு உரியவர்கள். அதுக்கு அடுத்ததா கொலை பண்ணுது, கொலை செய்யக்கூடியவன், தற்கொலை பண்ணக்கூடியவன், இவங்களையும் கூட நிரந்தரமான நரகம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் போது, வமை யக்துல் முஃமினன் முதஅம்மிதன்
ஜஸாஉஹு ஜஹன்னம் ஹாலிதன் ஃபீஹா وغضب الله عليه ولعنه وأعد له عذابا عظيما. யார் ஒரு முஃமினை, ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடியானை, அந்த பேக்ல என்னமா கவனிக்கிறீங்களா? யார் இறை நம்பிக்கை கொண்ட ஒரு அடியானை வேண்டுமென்றே கொலை செய்கிறானோ அவனுடைய தங்குமிடம் நரகம், அவனுக்கு கூலி நரகம், அதில் அவன் நிரந்தரமாக இருப்பான். கொலை பண்ணவங்களுக்கு கூலி என்னதுதான்? நரகத்தில் நிரந்தரம், அதையும் தப்பிக்க முடியாது. புரியுதா? அப்ப அவர்களை அல்லாஹ் சபித்து அவர்கள் மீது கோபம் கொள்கிறான். அவங்களுக்கு பெரிய ஒரு தண்டனை இருக்குது நரகத்துல, கொலை பண்ணக்கூடியவங்களுக்கு. இன்னைக்கு சர்வசாதாரணமா ஒரு சில பேர் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. நாம நல்லவங்களா இருக்கிறோம், உலகம் நல்லவங்களா இருக்குதா? உலகத்துல நல்லவனும் இருக்கிறான், கெட்டவனும் இருக்கிறான். அப்போ இதை எல்லாரும் தெரியணும்ல, அதுக்காக தான் சொல்றோம், கொலை செய்யக்கூடியவன் மறுமையில் நரக வாழ்வில் இருந்து தப்பிக்க முடியாது, நிரந்தரமாக அதிலே தான் இருக்கணும். தற்கொலை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒரு சில பேர் என்ன செய்யறாங்க, ஏதோ வேற வழியே இல்லை, இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளால மீளவே முடியாது, முடிஞ்சு போச்சு, இதோட அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை, இனிமே நம்ம வாழ்ந்த எண்ணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை என்ற முடிவை, தான் செத்து போகலாம் அப்படிங்கிற முடிவை தானே எடுக்கிறாங்க. இப்போ இதை இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப ஒரு பாரதூரமான ஒரு தவறான செயல் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது, ஒருத்தன் கூர்மையான ஆயுதத்தால் தன்னை தானே வருத்தி கொண்டு செத்து போறான்னு சொன்னா, நாளை மறுமையில அதே போன்ற ஆயுதம் கையில கொடுக்கப்பட்டு அதே தண்டனை அவனுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். குத்து, நீ குத்தி தானே செத்து போன, சரி இதை பண்ணிட்டே இரு, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை. விஷம் குடிச்சு சில பேர் செத்து போவான். கோழைகள், தற்கொலை பண்ணக்கூடியவங்க மொத்தத்துல என்னது, கோழைகள். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை என்பது தீர்வாகுமா? கிடையாது. மன உறுதியோட அந்த பிரச்சனைகளை எதிர்த்து நின்று என்ன செய்யணும், நாம ஜெயிக்கணும். இந்த உலகத்து முன்னால வாழ்ந்து காட்டணும். எத்தனையோ கேடு கட்டவையெல்லாம் வாழ்றான் இந்த உலகத்துல, நல்லவங்களுக்கு வாழ்றதுக்கு இடம் இல்லையா? நல்லவங்களுக்கு வாழ்றதுக்கான மனதைரியம் தான் மிக முக்கியம். இப்போ ரசூலுல்லாஹ் சொல்லும் போது, விஷம் குடித்து ஒருவன் தற்கொலை செய்து கொள்கிறான் என்றால் மறுமையில் அதே தண்டனை அவனுக்கு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும். கொலை பண்ணாலும் சரி, தற்கொலை பண்ணாலும் சரி, தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொண்டாலும் சரி, இவன் இந்த உலகத்து பிரச்சனையில இருந்து தப்பிச்சுதான் நினைக்கிறான். ஆனா அவனுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அப்பதான் மறுமை நாள்ல அந்த தண்டனை அவனுக்கு தொடர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு நாளும் அவன் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஆக இப்படி ஒரு கூட்டத்தை பத்தி சொல்லப்படுது. இன்னும் ஒரு சில தவறுகளுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, அவங்க அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவங்க நரகத்துக்கு போவாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி சொர்க்கத்தினுடைய வாடை, சொர்க்கத்தினுடைய அந்த வாசனை இருக்குல்ல, அந்த வாசனையை கூட அவங்களால நுகர முடியாது, அப்படிப்பட்ட தண்டனைக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல பாயிண்ட் நம்ம கவனிக்கணும், உலகத்திற்காக கல்வி கற்பவன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இறைவனின் திருப்பொருத்தத்தை, இறைவனின் திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய கல்வியை நபிகள் நாயகம் சொல்லும்போது, லி யுஸீப பிஹி அரலம் மின துன்யா, இவ்வுலக அந்த துன்யாவினுடைய வாழ்க்கைக்காக, இதுல உள்ள சந்தோஷத்துக்காக, பகட்டுக்காக கல்வி கற்கிறான் என்று சொன்னால், இறைவனுடைய திருப்பொருத்தம், அல்லாஹ்வுடைய திருப்தியும் திருப்பொருத்தமும் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம கல்வி கற்கிறோம். அதுவே பகட்டுக்காக, நான் நல்ல திறமசாலி, நான் நிறைய படித்தவன், அதிமேதாவின், மக்கள் என்ன பாராட்டணும் என்ற ஒரு நோக்கத்திற்காக ஒருவன் கல்வி கற்றான் என்று சொன்னால், அவன் சுவனத்தின் வாடையை கூட என்ன செய்ய முடியாது. வாடைனா ஸ்மெல்லு கிடையாது, அந்த சுவனம் நறுமணம் மிக்க கஸ்தூரி மணத்தை விட வாசனையானது, அதனுடைய வாசனையை கூட என்ன செய்ய முடியாது, அவன் நுகர முடியாத அளவுக்கு நரகில் கிடப்பான். அதே மாதிரி இன்னொரு நபரை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, குடிமக்களின் நலன் காக்காதவன். ஒரு மனிதனிடம் குடிமக்களுக்கான பொறுப்பு, குடிமக்களின் நலன் காக்கக்கூடிய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அவன் என்ன செய்யல, மக்களுக்கு எதுவுமே செய்யல, மக்களுக்கு நன்மை எதுவுமே செய்யல. அந்த பதவியை, அந்த பொறுப்பை தன்னுக்காக, தன்னுடைய லாபத்துக்காக பயன்படுத்துறான். மக்களுக்கு எந்த நல்லதோ எதுவுமே பண்ணல. மக்களுக்கு எனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, அப்படித்தானே? ஆட்சியாளர்கள் எல்லாம் நல்லது பண்றானா? நல்லது பண்ற மாதிரி என்ன செய்யறாங்க, மக்களை நம்ப வச்சு கழுத்த இருக்கக்கூடிய விஷயத்தை தான் செஞ்சுட்டு இருக்காங்க.
இப்போ இதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் குடிமக்களின் நலன் காக்கக்கூடிய ஒரு பொறுப்பை வழங்கி அதை அவன் சரியா செய்யலைன்னா நாளை மறுமையில் சுவனம் என்ற அந்த பேரின்பத்தின் வாசனையை கூட அவன் நுகர முடியாது. அடுத்ததான் நபிகள் நாயகம் சொல்றாங்க, மெல்லிய உடை அணியக்கூடிய பெண்கள் அவங்கள பத்தி சொல்றாங்க. ஒரு சில பெண்கள் 2 சாராரை பத்தி சொல்றாங்க. அவங்க நரகத்துக்கு தான் செல்வார்கள், சுவனத்தின் வாடையையும் நுகர மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒரு பிரிவு யார் அப்படின்னு பார்த்தா, மெல்லிய ஆடை அணிந்து தோள்களை குலுக்கி குலுக்கி நடப்பார்கள். அந்நிய ஆடவர்களை தன் பக்கம் கவர வேண்டும் என்பதற்காக. ஒரு கேடுகட்ட ஒரு பழக்கம் இன்னைக்கு நிறைய பெண்களத்துல இது இருக்குது, நிறைய பெண்களத்துல இருக்குது. நல்ல நைஸா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த ஆண்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாதிரியான ஒரு தோற்றத்தோடு நடக்கிறாள் என்று சொன்னால் அவளை நாளை மறுமையில் என்ன செய்ய முடியாது, சுவனத்தின் வாசனையை கூட நுகர முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்லும் போது, சொர்க்கத்தினுடைய வாசனை அவ்வளோ தூரத்துல இருந்தாலும் ரொம்ப வீசிட்டே இருக்கும். சொர்க்கத்தினுடைய வாசனை எவ்வளவு தொலை தூரத்துல இருந்தாலும் வீசிட்டே இருக்கும். அப்படி ஒரு அழகான ஒரு வாசனை. ஆனால் இந்த தவறுகளை செய்யக்கூடியவங்களுக்கு என்ன செய்ய முடியாதான், சொர்க்கத்தினுடைய அந்த வாசத்தை கூட நுகர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆக நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பார்த்தோம், அப்படிதானே? இறைவனுடைய தண்டனைக்குரிய குற்றங்கள் பார்த்தோம், நிரந்தர நரகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். நரகத்துல தான் இருப்பாங்க, சொர்க்கத்துக்கு வாசனை கூட அவங்களால சுவாசிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த பார்த்தோம். இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஹைலைட்டா இன்னைக்கு நம்ம உலகம் போய்கிட்டு இருக்குது. ஒரு சில குற்றத்துல படு ஸ்பீடா போயிட்டு இருக்குது. வளர்ந்து வரக்கூடிய இந்த நவீன விஞ்ஞான உலகம் ஒரு குற்றத்தை அதிகமா செய்யுது. ஜாதி இன மத எந்த பாகுபாடும் இல்லை, முஸ்லீம் சமூகமே அதுல வீழ்ந்து கிடக்குன்னு சொல்லலாம். அப்படி ஒரு குற்றம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குதுன்னு சொன்னா என்ன குற்றம்? யாருக்காவது ஊகிக்க முடியுதா? முடியல, அப்படிதானே? அதுதான் மொபைல் குற்றம். என்ன குற்றம்? மொபைல் குற்றம். ஆன்லைன் குற்றங்கள், ஆஃப்லைன் குற்றங்கள் எல்லாமே மொபைல் மூலமா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது இந்த உலகத்துல. முன்னாடி எல்லாம் இஸ்லாமிய சமூகத்தினுடைய பெயர்கள் அவ்வளவா அடிபடாது மொபைல் குற்றங்கள்ல பார்த்தா. ஆனா இப்ப சமீப காலமா இஸ்லாமை சேர்ந்த ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகளால் இஸ்லாம் மார்க்கமும் அந்த இறை நம்பிக்கையான பெண்களும் எல்லாரும் கேலிக்குள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. பொது இடங்கள்ல ரீல்ஸ் எடுக்கிறது, அப்படிதானே? பொது இடங்கள்ல ரீல்ஸ் எடுக்கிறது, சுற்றி இருக்கக்கூடியவங்களையும் சேர்த்து என்ன செய்யறாங்க, அதுல கவர் பண்றாங்க. தான் பாப்புலர் ஆகணும், தான் மக்கள் மத்தியில நல்லா ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு, தனக்கு நிறைய வியூஸ் கிடைக்கணும், லைக் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, உலக ஆதாயத்துக்காக வேண்டி ஒரு சில பெண்கள் செய்யக்கூடிய தவறு. இது எங்க கொண்டு போய் முடியுது? எங்க கொண்டு போய் முடியுது? இறைவன் இதை பார்த்துட்டு இருக்கிறானா? தண்டனை கிடைக்குமா இல்லையா? அப்ப இந்த மொபைல் குற்றம், ரீல்ஸுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் பயணத்துல தான் கண்ட ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க. ஒரு கூட்டத்தை நான் பார்த்தேன், அவர்கள் செம்பாலான நகங்களை கொண்டு, செம்புனா அது ஒரு மெட்டல், அந்த நகங்கள் அவங்களுக்கு இருக்குது, அந்த நகங்களை வைத்து முகங்களையும் உடம்புகளையும் கீறி கொண்டிருக்கிறார்கள். செம்பாலான நகங்களை வச்சு முகம் உடம்பெல்லாம் தன்னைத்தானே கீறுறாங்க. எதனால இவங்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படுது அப்படின்னு கேட்கும்போது அங்க சொல்லப்படுது, இவர்கள் புறம் பேசுவதன் மூலமாக பிற மக்களினுடைய மாமிசத்தை சாப்பிட்டார்கள். பிற மாமிசத்தை சாப்பிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, வயலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, குறை கூறி புறம் பேசி தெரியும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான். இன்னும் குறை பேசுறதை பத்தி அல்லாஹ் என்ன சொன்னான், இறந்து போன உன்னுடைய சகோதரனின் மாமிசத்தை நீ சாப்பிட விரும்புவியா? நீ அதை வெறுப்பதானே? அதே மாதிரி அடுத்தவனை பத்தி இல்லாத பொல்லாத விஷயத்தை எல்லாம் என்ன செய்யாதீங்க, பண்ணாதீங்க. இஸ்லாம் நமக்கு சொல்லுது. ஆனா கோல் மூட்டுறது, புறம் பேசுது, இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு நவீன வடிவத்துல மொபைல் போன் மூலமா நடந்துட்டு இருக்குது. தனக்கு ரீச் ஆகணும், தான் நல்ல பாப்புலர் ஆகணும், அதுக்காக அடுத்தவன் செய்யறானோ செய்யலையோ அத மாதிரி ஒரு மாய பிம்பத்தை தோற்றும் விதமாக இன்னைக்கு சோசியல் மீடியா வழியாக பலவிதமான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. இப்ப இவங்களுக்கு நாளை மறுமையில இறைவனின் மன்னிப்பு கிடைக்குமா? கிடையாது, அப்படிதானே? அதே மாதிரி மொபைல் குற்றங்கள்னா இன்னைக்கு என்ன, எவ்வளவோ விஷயங்கள் நடந்துட்டே இருக்குது.
அப்படித்தானே? ஒரு சில பேர் என்ன செய்யறாங்க, தன்னுடைய மோசமான செயல்பாடுகளை நியாயப்படுத்துறாங்க. மொபைல் ஃபோன் மூலமா தான் செய்யக்கூடிய மோசமான செயல்பாடுகளை நியாயப்படுத்துறாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல. நபிகள் நாயகம் சொல்லும்போது, தவறான வழிக்கு மக்களை அழைத்தவருக்கு அவரை பின்தொடர்ந்தவருக்குரிய பாவங்களை போன்றது உண்டு. அவருடைய கூலியில் எதுவும் குறைந்து விடாது, அவருடைய பாவம் எதுவும் குறைந்து விடாது. ஆக மொபைல் ஃபோனை நம்ம கையாளுறதுன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மொபைல் ஃபோனை கையாளும் போது என்ன செய்யணும், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாம் தப்பி தவறி கூட பாவமான விஷயங்களை, அசிங்கமான விஷயங்களை என்ன செய்யக்கூடாது, மொபைலை நாமளும் அதை பயன்படுத்தக்கூடாது, அதன் பக்கம் நாமளும் போகக்கூடாது. இப்போது ஒருத்தவங்க இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்தும் போது அதை மற்றவங்களும் என்ன செய்கிறாங்க, அதை ஒரு முன்மாதிரி மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது, அப்படிதானே? அப்போ இப்படியான ஒரு விஷயத்தை என்ன செய்யுது இஸ்லாம் மிக கண்டிக்குது. இவங்களுக்கு மறுமையில் இறைவனுடைய தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும், அப்படிதானே? ஆகவே சகோதரிகளே, இப்படியான குற்ற செயல்களை விட்டும் தவிர்ந்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.